பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை அலும் சூராவை தொழுகையிலே ஓதுவது தொழுகை கபூலாவதற்கு காரணமாக அமைகிறது. அலும் சூரா ஓதுன்னு சொன்னால் தொழுகை இல்லை என்பது ஹதீஸ். அப்போ இந்த அலும் சூரா மட்டும் இல்லாமல் நாம் டெய்லி தொழக்கூடிய தொழுகையிலே குறைஞ்சபட்சம் 10 சூறாக்களை மனனம் செஞ்சோம்னு சொன்னால் அது உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே உபயோகமாக இருக்கும். எல்லாருக்குமே குர்ஆனை முழுவதையும் மனப்பாடம் செய்ய வாய்ப்பில்லை. அல்லது கடைசி 30 ஜூஸில் ஒரு ஜூஸை மனப்பாடம் செய்ய வாய்ப்பில்லை. ஆனால் இந்த 10 சூறாக்களை கட்டாயம் மனப்பாடம் செஞ்சுதான் ஆகணும். எனக்கு அறவே தெரியலன்னு சொல்லக்கூடாது, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் நீங்கள் மறுமையில் சொல்லாமல் இருப்பதற்கு தான் இப்போ உங்களுக்கு இந்த சூறாக்களை எவ்வாறு எளிதாக மனனம் செய்வது என்பதை சொல்லித் தருகின்றோம். உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரிஞ்சதுன்னு சொன்னால் இந்த 10 சூறா எடுத்துக்கோங்க. அதில் கடைசியாக வரக்கூடிய அரைத்தல்லதி யுகல்லிபு பித்தீன் ஃபதாலிக்கல்லதி யதுஉல் யதீம் சொல்லக்கூடிய அந்த சூறா கடைசி 10 சூறான்னு சொன்னால் சூரத்துல் ஃபீல்னு தொடங்குது. அதாவது 105வது சூறா சூரத்துல் ஃபீல். அதுக்கப்புறம் 106வது சூறா சூரத்துல் குரைஷ். அப்படி வரிசையாக கீழே வாங்க. அதுக்கப்புறம் சூரத்துல் மாஊன், அது 107வது. 108வது சூரத்துல் கௌசர். 109வது அல் காஃபிரூன். 110வது சூரத்துல் நஸ்ர். 111வது சூரத்துல் அஹப். 112வது இஹ்லாஸ். 113வது ஃபலக். 113வது சூரத்துல் ஃபலக். 114வது சூரத்துல் நாஸ். ஆக 114 சூறா இருக்குது. இந்த கடைசி 10 சூறாக்களை எப்படி மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னால் அறவே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்ன மாதிரி 3 மணி நேரத்தில் குர்ஆன் எவ்வாறு ஓதுவது என்பதை நம்ம போட்டிருக்கோம், யூடியூப்பில் போட்டிருக்கோம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் அதில் கலந்துக்கிற விரும்புகிறவங்க 98 40 92 59 49 நம்பருக்கு நீங்கள் பேசி அனுப்பினா உங்களை குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. இல்லை எனக்கு குர்ஆன் ஓத தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இந்த 10 சூறாக்களை மனப்பாடம் செய்வதற்காக வேண்டி அந்த 10 சூறா எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியாக அந்த கையை வைங்க ஒரு சூறாவில். அப்படியே என்ன செய்யுங்க, கையை வைத்து ஒவ்வொரு வரியாக அப்படியே கோடு மாதிரி பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான். அதுக்கு முன்பாக என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அதாவது 2 பக்கம் இருக்கும், இந்த சூறாக்களை மட்டுமே அப்படியே கண்ணால் அப்படியே பார்த்துருங்க ஃபுல்லாகவே. ஒன்றுமே செய்ய வேணாம். இந்த ஒவ்வொரு சூறாவையும் அப்படி கண்ணால் பாருங்கள். இப்போ இதில் அலம் தர கைஃப சூரத்து ஃபீலுக்கு அப்படியே கண்ணால் பார்க்குறேன். அதுக்கடுத்து சூரத்து குரைஷ் இருக்குது, அப்படியே ஃபுல்லாகவே பார்க்குறேன். அதுக்கப்புறம் சூரத்து மாஊன் இருக்குது, அதையும் அப்படி கண்ணால் பார்க்குறேன். இப்படி கண்ணால் சும்மா வெறுமனே அப்படி பாருங்க. ஒரு தடவை பார்த்து முடிச்சுட்டு அதே மாதிரி 7 தடவை பாருங்க. 7 தடவை அப்படியே நீங்கள் பார்க்கணும். அவ்வளோதான். இது ஸ்கேன் பண்ணுற முறைன்னு சொல்லுவாங்க. கண்ணால் பார்த்து ஸ்கேன் பண்ணுற முறை. இது 7 தடவை பார்த்து முடித்த பிறகு திரும்ப என்ன செய்யணும் சொன்னால் ஒவ்வொரு வரியாக கையை வச்சு அப்படியே ஓடிட்டே வாங்க. இப்படி கையை வச்சு ஒவ்வொரு வரியாக அப்படியே இப்படி இல்லாமல் அந்த 10 சூறாயும் ஓதி முடித்த பிறகு அதே அப்படியே ஒன்றுமே செய்ய வேணாம். கையை வச்சு ஒவ்வொரு அந்த வரிக்கு பின்னாடியும் அப்படி பார்த்துட்டே வாங்க. இப்படி அந்த 10 சூறாயும் முடித்த பிறகு திரும்ப ஒரு தடவை இப்படி 7 தடவை முடிச்சிருங்க. இது டெய்லி என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் அடுத்த உங்களுக்கு இப்போ இந்த 10 சூறாவையுமே நான் ஓத போகிறேன். இந்த முறையில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு முடித்த பிறகு அதுக்கப்புறம் 7 தடவை, அதாவது 7 தடவை பார்க்குறீங்க. அப்படியே 7 தடவை பார்க்குறதுனா ஸ்கேன் பண்ணுறீங்க கண்ணால். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் 7 தடவை அந்த கைனால் வரினால் ஓட்டுறீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த 10 சூறாவையும் நீங்கள் அப்படியே ஓதிட்டே வாங்க. 10 சூறா அப்படியே ஓதிட்டே வாங்க. நான் சொல்ல சொல்ல நீங்களும் 10 சூறா ஓதிட்டு வாங்க. அன்னைக்கு முடிச்சிருங்க.
இந்த மாதிரி டெய்லி அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நான் ஓதும்போதே என்னோட சேர்ந்தே ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து 40 நாள் ஓதுன்னு சொன்னால் நாம் எப்படி ஓதுறோமோ அந்த மாதிரியே நீங்களும் அந்த 10 சூறாவையும் ப்ளஸ் அல்லும் சூறாவை நான் ஓதுவேன், 11 சூறாவையும் உங்களுக்கு ஓத முடியும், எந்த தப்பும் வராது இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குரானை ஓதுவதற்கு ப்ராக்டிஸமாக இருக்குது, வேறு ப்ராக்டிஸ் இருக்குது. இப்போது அறவையான குரான் ஓத தெரியாது, அதில் நான் தப்பாக ஓதுறேன், சரி பண்ணுங்கிறவங்களுக்கு இந்த முறையை நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் செலவிடக்கூடியது ஒரு 15 நிமிஷம் செலவிட்டீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த 10 சூறாவையும் 11 சூறாவையும் தப்பு இல்லாமல் ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாடத்தில் இந்த 10 சூறாவையும் உங்களுக்கு ஓதப்படுகிறது. இதை ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, அந்த முறையில் என்ன செய்யுங்க. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் காலையில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்புறம் கையால் அதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை கேட்டால் போதும், ஆனால் 3 தடவை திரும்பி திரும்பி ரொம்ப சிறப்பு. ஒரு தடவை கேட்டால் போதும், 3 தடவை கேட்க ரொம்ப சிறப்பு. நீங்கள் கேட்க ஓதிட்டே வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பு இருந்தால் 3 தடவை ஓதுங்க, அது ரொம்ப நல்லது. 3 தடவை கேட்டு ஓதுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. 40 நாளில் இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரியே நீங்களும் இப்போ நம்ம எப்படி ஓதுறோமோ அதே மாதிரி ஓத ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை தொடர்ந்து டெய்லி ஒரு தடவையாவது கேட்டுவாங்க. ஸ்கேன் செய்யக்கூடிய முறை தேவையில்லை, ஓதுறதை மட்டும் என்ன செய்யுங்க அப்படியே நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது முழுமையான முறையில் உள்ளத்தில் ஆழத்தில் பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த சூறா ஓதும் பொழுதும் எந்த தொழுகை தொழுகும் பொழுதும் அந்த தொழுகையிலே அந்த சூறாக்கிட்ட செஞ்சிட்ருக்கோம் அழகான முறையில் தஜ்வீதுன்னு ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல்களை கபூல் செய்வானாக. இந்த முறையில் தான் யாசீனும் இன்ஷா அல்லாஹ் இதை அடுத்த படத்தில் நம்ம வைத்துக்கொள்வோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.